வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். கடவுளோட அன்ப முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள்ல இருக்கிற 3 முக்கியமான சின்னங்கள்: கொடி, மோதிரம், அப்புறம் வானவில். இது 3 சேர்ந்து சொல்ற கதைய கேட்டா அன்ப மேல உங்களுக்கு இருக்கிற பார்வையே மாறலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. ஒரு அன்ப அது ஊருக்கே தெரியற மாதிரி இருக்கணும், ரொம்ப ரொம்ப பர்சனலாவும் இருக்கணும், அதே சமயம் என்னைக்கும் நிலைச்சு நிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மூணையும் ஒரே நேரத்துல எப்படிங்க காட்டுறது? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வேதாகமம் இதுக்கு ஒரு தெளிவான பதில சொல்லியிருக்கு. நம்மளோட இந்த பயணத்துல எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு பொதுவான அறிவிப்புல ஆரம்பிச்சு, அப்புறம் ரொம்பவே தனிப்பட்ட ஒரு புதையலுக்கு போய், கடைசியா ஒரு நித்திய வாக்குறுதியில முடிக்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்மோட முதல் சின்னம் அன்பின் கொடி. இது என்ன சொல்ல வருதுன்னா, கடவுளோட அன்புங்கிறது ஒளிச்சு வைக்கிற ஒரு ரகசியம் கிடையாது. இது எல்லோரும் பார்க்கிற மாதிரி உயரமா ஏத்தி வைக்கப்பட்ட ஒரு பொது அறிவிப்பு. உன்னத பாட்டுல வர்ற இந்த ஒரு வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர் என்ன விருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. இது ரொம்பவே பர்சனலான, நெருக்கமான ஒரு விஷயம். ஆனா அடுத்த வரிய பாருங்க. என் மேல அவர் விரிச்ச கொடி நேசம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கொடிங்கிறது பொதுவானது. ஒரே வசனத்துல தனிப்பட்ட அன்பையும் பொதுவான அறிவிப்பையும் எவ்வளவு அழகா இணைச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுல டெக்கெல் அப்படிங்கிற ஒரு எப்ரேய வார்த்தை வருது. இதோட அர்த்தம் வெறும் துணி இல்ல, இது ஒரு இராணுவ கொடி மாதிரி. அந்த காலத்துல ஒரு படை எந்த ராஜாவுக்கு சொந்தம்னு காட்டுறதுக்கு இந்த கொடியைத்தான் பயன்படுத்துவாங்க. நீங்க யாருக்கு சொந்தமானவங்கன்னு ஊருக்கே சொல்ற ஒரு சின்னம் தான் இது. அப்போ இதோட ஆழமான அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். கடவுள் அன்ப ஒரு கொடி மாதிரி தன்னோட மக்கள் மேல உயர்த்தி பிடிக்கிறாரு. இது அவருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவை யாருமே மறுக்க முடியாத அளவுக்கு பகிரங்கமா அறிவிக்கிற ஒரு செயல். அப்போ கடவுளோட அன்பு ஊருக்கே தெரியற மாதிரி ஒரு கொடி. சரிதான். ஆனா அது மட்டும் இல்ல, அது ஒரு ராஜாவுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு பொக்கிஷம் மாதிரி. ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒண்ணு கூட. அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, ஆகாய் புத்தகத்துல இந்த உருவகம் எப்படி மாறுதுன்னு. இங்க ஒரு பொதுவான கொடியை பத்தி பேசல, அதுக்கு பதிலா ஒரு தனிப்பட்ட புதையலை பத்தி பேசப்படுது. ஒரு முத்திரை மோதிரம், அது எவ்வளவு பெரிய மதிப்பு, எவ்வளவு பெரிய மரியாதை. ஒரு ராஜாவுக்கு முத்திரை மோதிரம்ங்கிறது சும்மா ஒரு நகை கிடையாது. அது அவரோட அதிகாரத்தோட அச்சு. ஒரு ஆவணத்துல அந்த மோதிரத்தால முத்திரை வச்சிட்டா அதுக்கு ராஜாவே உத்தரவு கொடுத்த மாதிரி. அதுதான் அதிகாரம். அப்போ கடவுள் ஒருத்தர உன்னை நான் முத்திரை மோதிரமா வைப்பேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நீங்க என் அதிகாரத்தோட ஒரு பகுதி. நீங்க எப்பவும் என் கைக்கு பக்கத்திலேயே, என் கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு சொல்றதுக்கான ஒரு அழகான மொழி இது. ஓகே, இப்ப நம்ம தனிப்பட்ட விஷயத்துல இருந்து ஒரு உலகளாவிய நிரந்தரமான விஷயத்துக்கு போக போறோம். முத்திரை மோதிரம் ஒரு தனிப்பட்ட உறுதிமொழி மாதிரினா, இந்த வானவில் அது இந்த பூமிக்கே போடப்பட்ட ஒரு உடன்படிக்கை மோதிரம் மாதிரி. ஒருபோதும் மீறப்படாத ஒரு வாக்குறுதியோட அடையாளம். இதோட ஆரம்பம் எங்க இருக்குன்னு பார்த்தா ஆதியாகமத்துல இருக்கு. வெள்ளப்பெருக்கு பிறகு கடவுள் நோவா கிட்ட சொல்றாரு, நான் என்னோட வில்ல மேகத்துல வைக்கிறேன்னு. இது எனக்கும் இந்த பூமிக்கும் நடுவுல இருக்கிற உடன்படிக்கைக்கு அடையாளம்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியமே காத்துக்கிட்டு இருக்கு. வானவில்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு எப்ரேய மூல வார்த்தை கெஷத். ஆனா அதே கெஷத் வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒரு போர்வில். இந்த ஒரு விஷயம் வானவில்லோட மொத்த அர்த்தத்தையுமே மாத்திடுது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு போர் வில்லை எடுத்து அதை வானத்துல தொங்க விடுறதுக்கு என்ன அர்த்தம்? யுத்தம் முடிஞ்சிடுச்சு, நியாய தீர்ப்போட ஆயுதம் இனி மனிதர்களுக்கு எதிரா வராது, இரக்கம்தான் ஜெயிக்கும்னு சொல்றதுக்கான ஒரு நிரந்தர அடையாளம் இது. சரி, இப்ப இந்த 3 சக்தி வாய்ந்த சின்னங்களையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்பதான் கடவுளோட அன்போட முழு படமும் நமக்கு கிடைக்கும். இது 3 ஒன்னா சேரும்போது ஒரு அற்புதமான சித்திரம் உருவாகுது. இங்க பாருங்க, அன்போட கொடி அது பப்ளிக், ஊருக்கே தெரியற விஷயம். முத்திர மோதிரம் அது ரொம்ப பர்சனல், உங்களுக்கும் அவருக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். வானவில் மோதிரம் அது பெர்மனன்ட், என்னைக்கும் அழியாதது. பொதுவானது, தனிப்பட்டது, நிரந்தரமானது, இந்த 3 சேரும்போதுதான் அன்பு முழுமையடையுது. ஓகே, நம்ம இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு பழமையான இந்த வானவல் சின்னம் பைபிளோட கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏன் அவ்வளவு முக்கியமா வருது? அதுவும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை. பரலோகத்துல கடவுளோட சிம்மாசனத்தையே சுத்தி ஒரு வானவில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மரகதம் மாதிரி பச்சை நிறத்துல. எவ்வளோ அழகான காட்சி பாருங்க. அதுவும் எங்க? அதிகாரத்தோட மையத்துல. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இந்த பிரபஞ்சத்தோட உச்சபட்ச அதிகார மையம், அதாவது அந்த சிம்மாசனம், கடவுளோட இரக்கத்தாலையும் அவரோட வாக்குறுதியாலையும் சூழப்பட்டிருக்கு. அதிகாரம் இரக்கத்துக்குள்ள அடங்கியிருக்குன்னு காட்டுது.
இன்னொரு இடத்துலயும் வருது பாருங்க, ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு, அவரோட தலைக்கு மேல ஒரு வானவில். இது என்ன சொல்ல வருது? இது என்ன சொல்லுதுன்னா, அந்த உடன்படிக்கை சும்மா சிம்மாசனத்தை சுத்தி நிக்கல, அது ஆக்டிவா இருக்கு. கடவுளோட தூதர்கள் மூலியமா அந்த உடன்படிக்கையோட அதிகாரம் கடைசி நாட்களோட நிகழ்வுகள்ல செயல்படுதுன்னு தெளிவா காட்டுது. அப்போ கடைசியா நமக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன? நமக்கு 2 விதமான பாதுகாப்பு இருக்கு. ஒன்னு அன்பின் கொடி, இது உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப். இன்னொன்னு வானவில் உடன்படிக்கை, இது இந்த உலகத்துக்கே கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. சோ நீங்க தனிப்பட்ட முறையில நேசிக்கப்படுறீங்க, அதே சமயம் நிரந்தரமா பாதுகாக்கப்படுறீங்க. ஆக கடைசியா இந்த கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். வானவில்ங்கிறது உடன்படிக்கை அதிகாரத்தோட ஒரு மோதிரம்னா, கடைசி நாட்கள்ல அது திரும்ப திரும்ப வர்றது கடவுளோட இறுதி தீர்ப்புகளை பத்தி நமக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுது? இது கடவுளோட இரக்கத்துக்கும் அவரோட இறுதி அதிகாரத்துக்கும் இடையிலான ஆழமான தொடர்பை பத்தி நம்மளை யோசிக்க வைக்குது.